அட, நாங்கெல்லாம் இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் கதிரேசன். தனத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த தருணத்திலையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற கதிரேசன் இனி வர எபிசோட்ல கதிரேசன் என்ன சொல்ல போனா, இவ என் மனைவி, இவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னோட மனைவியான தனத்தை யாரை கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கு நான் வேற மாதிரி பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு கதிரேசன். தனம் இப்போ எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க கதிரேசன் எப்போ அவங்க கிட்ட காதலை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த தருணம் சீக்கிரம் வரப்போகுதுன்னு தனத்துக்கு தெரியாது. ஆனால் கதிரேசன் டக்ளஸும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ண போகிறாங்க. அது எதுக்காகனா தனத்தோட பர்த்டே அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்ண போகிறாங்க. அந்த ஏற்பாட்டில் தான் தனம் ரொம்பவே அழகாக இருக்க போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் தன்னோட காதலை கதிரேசன் வெளிப்படுத்த போகிறாரு. கதிரேசன் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல தனத்தோட சந்தோஷம் அளவில்லாமல் இருக்க போது அதை பார்த்த வாசுகி என்ன நினைக்க போகிறாங்கன்னா, அச்சச்சோ நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது போல், இவங்க பிரிஞ்சு இருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ இருக்க இருக்க நெருங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி நினைக்க போகிறாங்க. கதிரேசன் தனத்துக்கிட்ட தன் காதலை வெளிப்படுத்தும் போது தான் தனா என்ன சொல்ல அப்படின்னு தெரியாமல் ருக்மிணி அம்மாவை சந்தோஷத்தில் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ருக்மிணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் சொல்லுதனோ அப்படின்னு கண்ணா செவால காமிக்க போகிறாங்க. அந்த இடத்துல தனா என்ன செய்ய போகிறாங்கன்னா, நானும் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன சொல்ல போகிறாங்க. இதை பார்த்த ராதிகாவுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இதுக்கு மேலே இங்கே ஏன் இருக்கணும், இந்த அளவுக்கு நடந்துருச்சு, நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு யோசித்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம ருக்மிணி அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இனி வாசுகியை என்னென்ன பாடுபடுத்தணுமோ ருக்மிணி அம்மா பாடுபடுத்த போகிறாங்க. ருக்மிணி அம்மா வாசுகியை பார்த்து கொஞ்சம் திமுறாக சிரிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இனி நடக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ராதிகாவுக்கு தனம் கொடுத்த அடியினால் இப்போ ராதிகா என்ன பண்ண போகிறாங்கன்னா, வாசுகிக்கு இந்த விஷயம் தெரிய வரப்போகுது. இதனால் வாசுகி ரொம்பவே கோபம் அடைய போகிறாங்க. இனி வர எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோடில் வாசுகி ராதிகா கண்ணத்தில் பலாருன்னு அறவிட்ட தனத்தோட கைரேகையை பார்த்துட்டாங்க வாசுகி. இதை பார்த்தா வாசுகி, என்னடி ராதிகா உன்னோட கண்ணம் இவ்வளோ பழுத்து போய் இருக்கு, விரல் அச்சே விழுந்திருக்கே, யாரடி உன்னை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி வாசுகி ராதிகா கிட்ட கேட்டதுமே ராதிகா என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஓன்னு அழுக போகிறாங்க. இந்த மாதிரி என்னை தனம் தான் அடிச்சிட்டா அத்தை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. தனமா? தனா ஏண்டி உன்னை அடிக்க போகிறா, எதுக்காக உன்னை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கேட்க, அதுவாத்த நான் மாமா கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதான், நெருங்கி கூட போகக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு தனா என்ன அடிச்சிட்டா அத்தை அப்படின்னு சொல்ல போகிறா ராதிகா. இதை கேட்டதுமே அவ எதுக்கு உன்னை கதிரேசனோட பழகக்கூடாதுன்னு சொல்லி அவ யார் இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாசுகி கேட்க, இரு அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதிகாவை கையோடு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் ஹோட்டல்லேருந்து தனம் வீட்டுக்கு வராங்க. தனம் வீட்டுக்கு வந்ததுமே, ஏய் நில்லுடி அப்படின்னு வாசுகி சொல்ல, என்னென்னு கேட்கலான்னு சொல்லிட்டு தனம் நிற்க, அப்போ வாசுகி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் என்ன தைரியம் இருந்தால் என் அண்ணன் பொண்ணு ராதிகாவை கை நீட்டி அடிச்சிருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் கதிரேசனும் கூட வந்திருப்பாங்க தனத்தோட. அப்போ தன்னோட அம்மா செய்கிறத பார்த்த கதிரேசனுக்கு ரொம்பவே கோபம் வருது. கோபம் வந்த கதிரேசன் என்ன சொல்கிறான்னா, தன்னோட அம்மாவான வாசுகி கிட்ட, அம்மா தனத்தை விடுமா, நீ செய்கிறது நல்லாவே இல்லை, எதுக்கு நீ தனத்தை இவ்வளோ பிடிவாதமாக கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வாசுகி, இங்கே பாருடா கதிர், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவ பண்ணி வச்சிருக்க வேலை உனக்கு என்ன தெரியுமா, ராதிகாவை பலார்னு அரைஞ்சதில் இங்கே பாரு அவள் கண்ணை பழுக்கிற அளவுக்கு எவ்வளோ அடி அடிச்சிருப்பா, அப்படி என்ன கோபம் இவளுக்கு அப்படின்னு சொல்லி வாசுகி சொல்ல, கதிரேசன் நிறுத்துமா, இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, ஏன் தனம் அடித்ததில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிற, இந்த வேலையை நீ பார்த்துருக்கணும், அதை விட்டுட்டு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில்
நீ இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கதிரேசன் கேட்க, அது இல்லடா கதிர் அப்படின்னு சொல்லி வாசிக்கு சொல்லும்போது, மா நிறுத்துமா, இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லித்தானே திருப்பி திருப்பி எங்கிட்ட சமாளிக்கணும்னு வர அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் அந்த வீடியோவை காமிக்கிறாரு. அந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, ராதிகா தன்னோட அப்பா கிட்ட முன்னாடி என்ன பேசுனாங்க, இங்கே பாருங்கப்பா, இந்த தாலியை என் மாமா கையால் எப்போ நான் கழுத்தில் ஏறும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பாக மாமா கையால் நான் தாலி கட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இது என்ன அர்த்தம், இன்னொருத்தன் புருஷன் கையால் தாலி கட்டுறேன்னு சொல்லி அவள் பேசியிருக்காரே, நீ என்ன செஞ்சுருக்கணும், அப்பயே அவளை அற விட்டுருக்கணுமே, நீ அதை விட்டுட்டு இன்னைக்கு தனம் அடித்தான்னு சொல்லிட்டு நீ தனத்தோட மேலே கோவப்பட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல போகிறாரு. இதை கேட்ட வாசிக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இப்போ அமைதியாக இருந்திருக்கான், ஒரு கரெக்டான சூழ்நிலை வரவும் தான் இவ்வளோ தூரம் பேசுகிறான் கதிரேசன் அப்படின்னு சொல்லிட்டு வாயடைச்சு போய் நிற்கிறாங்க வாசுகி. கதிரேசன் தனத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுனதை பார்த்த ருக்மணி அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால் வாசுகிட்ட, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஓ வயசுக்கு தகுந்த மாதிரி வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டேன், திருந்தவும் செய்யணும் சொல்லிட்டேன், நீ கொஞ்சமாவது அடங்குறியா, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க ருக்மணி அம்மா. இனி வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து தனத்துக்கிட்ட ருக்மணி அம்மா போய் பேச போகிறாங்க. அப்போ சொல்ல போகிறாங்க தனத்துக்கிட்ட, என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இங்கே பாரு தனம், உங்களோட 2 பேருக்கு காதலையும் வெளிப்படையாக நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க, அடுத்ததாக உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்ல போகிறாங்க. உடனே தனமும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டு உள்ளே போக போகிறாங்க. தனம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த ருக்மணி அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போகிறாங்க.